வீட்டில் இருப்பவர்கள் என்ன செய்றாங்க என்று பார்த்து வருவோம். பாட்டி ஒரு புஸ்தகம் படிக்கிறார். சாண்டி அவளுக்கு பிடித்த பிரிங்கிள்ஸை சாப்பிடுகிறாள். சமையல்காரர் புதிய சமையல் குறிப்புகளை உருவாக்கியுள்ளார். குழந்தை கேட் பொம்மைகளோட விளையாடுகிறாள். அவளும் ரொம்ப அழகா இருக்கிறாள். என் வயிறு எனக்கு சாப்பிட வேண்டும், எனக்கு சாப்பிட வேண்டும். ஓ, விட்டுடுங்க. நான் பாட்டி. நான் சிறிய கேடுக்கு உதவுவேன். உன்னிடம் ஓடி வருகிறேன். ஓ, என்ன குட்டி கேட் அழுகிறாளா? நான் தான் அக்கா. நான் அவளுக்கு உதவுவேன். ஆம், பீட்சா அற்புதம். ஓ, குட்டி கேட், நான் சமையல்காரன். நான் உங்களுக்கு இப்போதே உதவுகிறேன். என்னை சாப்பிட விரும்புகிறேன். எனக்காக சுவையானதும் சமைக்கிறீரா? சமையல் சவாலினை தொடங்குவோம். சின்ன கேட் என்ன விரும்புகிறாள்? எனக்கு பழம் வேண்டும். முட்டைகள் நீங்களா தயார் செய்வீர்களா? இருக்க முடியுமா? சரி, நல்ல தேர்வு. தயவு செய்து. ஆமாம், நான் செய்கிறேன். பாருங்கள். சாண்டி, நீ முட்டைகளை வண்ணமிட வேண்டியதில்லை. அவற்றை உடைக்க வேண்டும். எனக்கு தெரியும். மன்னிக்கவும் முட்டை. ஆனால் நான் உங்களை உடைக்க வேண்டும். தயார். ஒவ்வொரு சின்ன துணை காகிதம் வாணலியில் விழுந்துவிட்டது. இதை நீக்க வேண்டும். என் கையை பயன்படுத்தி முயற்சி செய்கிறேன். ஓ, வெளியே போ. இது வேலை செய்யவில்லை. அவ்வாறே விட்டு விடுகிறேன். அடுப்பை இயக்க வேண்டும். அது வரியவரை காத்திருக்கிறேன். எஸ் மூச்சி செய்திட. பயங்கரமான கனவு. பாட்டி, அது ஆரம்பிக்காமல் இரு. நான் உலகத்திலேயே சிறந்த முட்டைகளை செய்ய இருக்கிறேன். முதலில் ஒரு சிவப்பு மிளகாயை நறுக்க வேண்டும். கரண்டி முற்றாக நறுக்கவும். எதுவும் எரியாமல் இருக்க கொஞ்சம் எண்ணெய் கடாயில் ஊற்றுகிறேன். அங்கே ஒரு சிவப்பு மிளகாய் வளையை வைத்து அதன் உள்ளே ஒரு முட்டையை உடைக்கிறேன். ஆஹா, அது சிறந்தது. ரொம்ப விருப்பமானது. சூப்பர். இப்போது அது முடிந்து நாம் அதை ஒரு தட்டில் போடலாம். ஓ, நன்றா மணக்கிறது. வாவ், பாட்டி அருமை. சிறந்த வாரி சமைத்து இது எப்படி பழுதி என காஷ்மீரேன். இது ஒரு செழிவழி முட்டை கருவி. ஆட முடியுமா? பரவாயில்லை. என்னை பற்றி என்ன சொன்னேன்? சரி, நான் வெண்கரும்புகளை மயக்கம் தரும் கருமேகங்களாக கலக்கணும். இது வேலை செய்தது. நல்லது. நான் இதை கைப்பற்றி விட்டேன். இப்போது ஒரு ஸ்பூன் எடுத்து வெண்கரும்புகள் ஒரு மேகத்தை எடுக்கிறேன். பேக்கிங் ஷீட் மீது வைத்து இருக்கிறேன். மிக அழகாக உள்ளது. அதையெல்லாம் ஓவனில் வைக்கும்போது அதை அமைத்து காத்திருக்கிறேன். இப்போது கொஞ்சம் ப்ரோக்கோலியை வெட்டுவோம். நான் அதை சிறிய துண்டுகளாக வெட்டுகிறேன். அருமை. என் முட்டைகள் அவை கருகிவிட்டன. இதை எப்படி சரி செய்யலாம்? நீங்கள் எனக்கு மகிழ்ச்சி அடைய மாட்டீர்கள். ஏய், நிக்கு. எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கிறது. பருக்கு பழம் தேவை. ஓ, நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் காட்டுகிறேன். இது மிகவும் எளிதானது. இனிப்பு பொருட்கள் மூலம் போலி தலையெழுத்துக்களை செய்வேன். முதல் பாட்டியில்தான் எனக்கு தயிர் தேவை. இப்போது தயிரை ஒரு தட்டில் வைக்கிறோம். மூடி. எல்லாவற்றையும் போடு. சரி. இல்ல. ஓ, சரி. மகிழுங்கள். அங்கு பாதாம் பழங்கள் உள்ளன. நாம் அவற்றை சாப்பிட வேண்டியது அவசியம். எனக்கு உதவும். இல்லை 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 இல்லை. கூர்மையான பொருளோடு விளையாடாதே. ஒரு நிமிஷம். நான் உனக்கு உதவுகிறேன். அது ஓர்டீன் திறப்பான். ஆம் ஆம், நன்றி நண்பா. எனக்கு எப்படி என்று ஒன்றும் தெரியவில்லை. ஓ, இது பாரமாக இருக்கிறது. ஓ, ஏய், நான் உனக்கு உதவுகிறேன் கண்ணே. அதை என்னிடம் கொடு. இந்த சின்ன ஜாரை எப்படி கையாளலாம் என்று உனக்கு சொல்கிறேன். பார்க்கிறாயா? இதை சரி செய்து சுழற்றுகிறேன். இது மிகவும் எளிது. முழுவதும் திறந்து. ஓ, அருமை. சரி, எனக்கு சில ஆப்ரிக்காடுகள் வேண்டும். அவை மிகவும் பழுத்து போவது போல் தெரிகிறது. அதுவும்
முட்டையின் மஞ்சள் கரு போலவும் சுவையாகவும் இருக்குகிறது. The whiter in mouth weight பயம் திசீனை முடியாது. இந்த உணவு கொடுமை. உண்மையிலேயே என்ன சுவையாக இருக்கும் என்பதை காண்பிக்கிறேன். என் மேகத்தை ஓவனை விட்டு எடுத்து காண்பிக்க நேரம் வந்துவிட்டது. தயார். இதை பிளேட்ல வைக்கிறேன். ஹேட்ஃபுல் மஞ்சள் கருவாச்சி, சுற்றிலும் ப்ரோகோலி, சிதிசையின் ஸ்ரீ. இந்த எரியை நான் எதிர்பார்த்தேன். அது சிவப்பு மிளகாய் தானா? எங்கள் பணிக்காக ஓ காத்திரு. இல்லை, எனக்கு ஒன்று பிடிக்கவில்லை. முட்டையை தான் முயற்சிப்போம். சரி சரி சரி. சுமாராக இருக்கிறது. வேறு எதையாவது முயற்சிக்க விரும்புகிறேன். சரி, இந்த பொரித்த முட்டை பரப்பாக உள்ளது. ஹே, நான் அதை வெட்ட முடியவில்லை. காத்திருக்கவும். அது விசித்திரமாக உள்ளது. இது தயிர். அருமை, ருசியானது. ஆம், முட்டை மஞ்சள் எதனால் செய்யப்பட்டதோ பார்க்கலாம். இது ஒரு தவளைப்பழம். அருமை. ஆஹா, மற்ற என்ன இருக்கிறது? இது வித்தியாசமாக தோன்றுகிறது. இங்கே கொஞ்சம் அடர் பருத்திக்கீரை உள்ளது மற்றும் எனக்கு அது வெறுப்பு. நான் முட்டை செய்து பார்க்கிறேன். இது சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது சுவையா இருக்கு. வெறி யாருக்குன்னு எனக்கு தெரியும். சமையல்காரர், நீங்க வெற்றியாளர். நன்றி கேட். ஓ ஆம், நான் குழப்பமா இருக்கிறேன். நான் இப்போது முடிக்கிறேன். எனக்கு ஒரு சாண்ட்விச் வேண்டும். சீக்கிரம் செய். நல்ல யோசனை கேட். மிக எளிதாக உள்ளது. ஆமாம், நாமஷியாஷு ஹோ சிலம்பிதல் இயசம் என. சரி, எனக்கு டோஸ்ட் வேணும். அது ஒரு டோஸ்டர் தானா? அப்படின்னா நான் கொஞ்சம் சிமிட்டர்வ. ஓ என் கடவுளே! பாட்டி, நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப அழகானது. பாட்டியை நயாண்டி செய்யாத. சரியா? ஒரு பீனட் பட்டர் ஜாரை திறந்து அதில் கொஞ்சத்தை ஒரு டோஸ்டில் தடவி. இது மிகவும் அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு என் வீட்டிலேயே செய்த ஸ்ட்ராபெரி ஜாம் தேவைப்படும். இது மிகவும் இனிப்பாகவும் இயற்கையாகவும் சுவையாகவும் உள்ளது. இந்த ஸ்ட்ராபெரிகளை நான் என்னதானே வளர்த்தேன். அதை அப்பத்தை மீது பரப்பி ஆவாய், இவற்றை ஒன்றாக இணைக்கலாம். மேலிருந்து அழுத்தி அவை மிக சிறப்பாக வருகின்றன. எனக்கு கிடைத்தது. இது மிகவும் ஒரு நிமிடம். அடடா, சரி. நான் சியுக்கான ஒரு சாண்ட்விச்சை தயாரிக்கிறேன். நான் பனை, சீஸ் மற்றும் ஹாம் இடையூறு வேண்டும். மேலும் நாங்கள் உருளை சமைக்க மறக்க கூடாது. அவனுக்கு அகற்றி போடாத மொட்டை இருந்த ரொட்டி பிடிக்காது. சரி, இப்போது நாம் நிறைய ஹாம் மற்றும் சீஸ் வைக்கலாம். இத பாருங்க, அனைத்து அடுக்குகளும். எனக்கு இப்போது மயோனைஸ் தேவை. எனக்கு அது நிறைய தேவைப்படும். மயோனைஸை சாண்ட்விச்சில் பூசுறேன். அவ்வளவு போதும். இப்போது நமக்கு சீடோஸ் ஒரு பை வேண்டும். இதை நசுக்க வேண்டும். முடித்து விட்டோம். இந்த நொறுக்கங்களை பாருங்கள். இவை நம் பருப்பு பொடியாக இருக்கும். நம் சாண்ட்விச்சை இப்பொடியில் முற்றிலும் மூடப்படும் வரை உருட்டுகிறேன். அருமை. அடேங்கப்பா, ருசி. இது முற்றிலும் அற்புதமாக உள்ளது. அஞ்சலி, என்னால் சுவையான சாண்ட்விச்களை எப்படி செய்யலாம் என்பதை கற்பிக்கிறேன். ஆம், முதலில் நான் எனது சொந்த ரொட்டியை செய்வேன். நான் சில மாவை தயாரித்துள்ளேன். அதை வண்ணத்தடம்பு நிறங்களில் வரைய அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்க வேண்டும். அதை ஓவனுக்கு உள்ளே வைக்கிறோம். போட்டது ரசிக்கும் சமயம் ரொம்பிடையாக காத்திருக்கின்றது. சில நிமிடங்கள் காத்திருங்கள். சிறப்பாக இருக்கிறது. நாங்கள் அதை மட்டும் ஈட்டலாம். வாவ், அழகான வண்ணத்து ரொட்டி. எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நானும் கூட. வாருங்கள், பார்ப்போம். வா,
நான் விரும்பியபடி மாறிவிட்டது. இப்போது நாம் ஹாமை எடுத்து துருவுவோம். ஆம், நீங்கள் சரியாகவே கேட்டீர்கள். சரியானது. அதை நம்ம ரெயின்போ பிரெட் மேல் வைக்கிறோம். இப்போது எனக்கு கொத்தமல்லி வேண்டும். நாங்கள் அதை நன்றாக நறுக்குகிறோம். போதும், அது பிரெட் மேல் பரப்புகிறோம். பழுப்பு வேணும். இது அதிசயமாக ருசியுடன் உள்ளது. இதையும் நறுக்க வேண்டும். அதை எங்கள் அப்பம் மீது மீண்டும் வைக்கவும். அதை 2 முறை அப்பத்தால் மூடுகிறோம். நான் முடித்தேன். சின்ன கேட், சுவைவான உணவு உண்ணுங்கள். வா, எல்லா சாண்ட்விச்களும் அழகாக இருக்கிறது. நான் இந்த ரெயின்போ சாண்ட்விச்சில் இருந்து தொடங்க விரும்புகிறேன். உள்ளே எல்லாம் சுவையாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையிலே நல்லா இருக்கு. இப்ப சரி, இன்னொரு சாண்ட்விச்சை சுவைக்கலாம். இது விசித்திரமாக தெரிகிறது. அதை ரசிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு கடைசி சாண்ட்விச் மட்டுமே மீதம் உள்ளது. அது மிகவும் அழகாக இருக்கிறது. இது உறுதியாக பாட்டியிடமிருந்து வந்ததே. நான் வேர்க்கடலை, வெண்ணெய் மற்றும் ஜாம் விரும்புகிறேன் என்பதை அவள் அறிந்திருக்கிறார். இது சராசரிதான். வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். சமையல்காரர் மற்றும் என் சகோதரி சிறப்பாக செய்தார்கள். எனவே அவர்கள் இருவரும் வெற்றியாளர்கள். ஆனால் சமையல்காரர் மிகச் சிறந்தவர். ஓ நன்றி. And if you're still here, channel send off him dreams video key like you. உங்க மீச ஃப்ரீ சிறுவை கருத்துக்களை எழுதவும். Bye.